லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இன்றும் நான் உங்களை சந்திக்கின்றேன். நாடளாவிய ரீதியில் வடக்கிலிருந்து தெற்கு, மேற்கிலிருந்து கிழக்கு, இப்படி 4 பக்கம் சூழவிருக்கின்ற நீதிமன்றங்களின் அனைத்து நடவடிக்கைகளிலிருந்தும் இன்று அதிகாலை முதலே சட்டத்தரணிகள், வழக்கறிஞர்கள் அனைவரும் நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலகி இருக்கிறார்கள். இதற்கு பிரதான காரணம் ஒரு சட்டத்தரணி சுட்டு கொலை செய்யப்பட்டமை. சட்டத்தரணி மாத்திரமல்ல, அவருடைய மனைவியும் 2 பேருமாக இரட்டை கொலை சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை பதிவானது. தலங்கம அங்குரைகூட பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்தது. மிகவும் மிலைச்சத்தனமான ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அது. அதனைத் தொடர்ந்து 2 துப்பாக்கிச் சூட்டுகள் பதிவானது. அதாவது அன்றைய தினம் அது நடந்து முடிய மறுநாள் மாலை வேளையில் ஒன்று களுத்துறை பகுதியிலும், இன்றும் ஒன்று கொழும்பு 13 ஜிந்துப்பெட்டிய பகுதியிலும் இடம்பெற்றது. ஜிந்துப்பெட்டிய பகுதியில் ஒரு சிகை அலங்கார நிலையத்திலே 5 பேரை இலக்கு வைத்து ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. 5 பேரும் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதில் ஒருவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார். அப்படி இருக்கிற நிலையில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், முதலாவதாக நாங்கள் தலங்கம அங்குரேகொட பகுதியில் கீல்ஸுக்கு முன்பாக கார் பார்க்கிங் அந்த இடத்திலே வைத்து ஒரு மோட்டார் வாகனம், கார் வண்டியில் வருகை தந்த 4 பேர் வருகை தந்திருக்கிறார்கள். அதில் ஓட்டுநர், சாரதி இடத்தில் ஒருவர், அதற்கு அருகில் இருக்கின்ற சீட்டில் ஒருவர், பின்னால் 2 துப்பாக்கிதாரிகளாக மொத்தம் 4 பேர் வந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருப்பதாக போலீஸ் திணைக்களம் என்று அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த 4 பேர் சம்பந்தமாகவும் இப்பொழுது விசாரணைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அங்குரைகூட அந்த பகுதி துப்பாக்கிகள் சம்பந்தமாக 12 விசாரணை குழுக்கள் இதுவரை களத்திலே மும்முரமாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதே போல் அந்த அவர்கள் பயன்படுத்திய அந்த மோட்டார் வாகனம், கார் வண்டி காலி பத்தேகம பகுதியில் ஒரு குறுக்கு வீதியிலே எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் அந்த வாகனம் இந்த இடத்திலே கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்து போலீஸ் குழு அந்த இடத்துக்கு விரைந்து செல்லும் போதும் அந்த வண்டி எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கின்றது. அப்பொழுது தான் போலீசார் கண்டுபிடிக்கிறார்கள், இந்த கார் வண்டியிலே தான் அந்த குறிப்பிட்ட 4 நபர்கள், சந்தேக நபர்களும் பயணித்திருக்கலாம். அவை அந்த 4 நபர்கள் எங்கு தப்பி சென்றார்கள்? இப்பொழுது அவர்களை தேடும் பணிகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பகல் கிடைத்த தகவல்களுக்கு அமைய 4 பேர் சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது. அதாவது அந்த குற்றச்சம்பவத்தை செய்வதற்கு குற்றவாளிகளுக்கு வெவ்வேறு வழிகளில் ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பிலே சந்தேகத்தின் பேரில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது தலங்கம அங்குரைகோட பகுதியில் சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் சுட்டு கொலை செய்த சம்பவத்தோடு தொடர்புடைய தகவல்கள். அதே போல களுத்துறை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டிலே ஒருவர் கொல்லப்பட்டார். அந்த துப்பாக்கிதாரை பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், அவருடைய உடைகள், பாதனை எல்லாமே ஒரு காட்டுப்பகுதி, அண்மித்த வீதியோரத்தில் ஒரு காட்டுப்பகுதி அண்மித்த ஒரு பகுதியிலே கைவிட்ட நிலையில் தப்பி சென்றிருக்கின்றார்கள். அதே போல ஜிந்துப்பெட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடுடன் அந்த துப்பாக்கிதாரி மற்றும் ஓட்டுநர் பயன்படுத்திய ஸ்கூட்டி ரக மோட்டார் சைக்கிள் வண்டி, மோட்டார் வண்டி, அதையும் பாபர் ஸ்ட்ரீட் வீதியில், கொழும்பு உருளோஸ்கனம் என்று சொல்வார்கள், அதற்கு கீழே பகுதியில் மகாவித்தியாலய மாவட்ட அந்த பகுதியிலே கைவிட்ட நிலையில் தப்பி சென்றிருக்கிறார்களே. இவர்கள் இந்த குற்றங்களுக்கு பயன்படுத்திய வாகனங்கள் எல்லாம் ஆங்காங்கே கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட பிரதான துப்பாக்கிதாரிகள் எங்கே? அவர்களும் இன்னமும் இந்த சமூகத்திலே தான் தலைமறைவாகி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இதை செய்தவர்கள் யார், இதை செய்வித்தவர்கள் யார், எங்கு இருக்கிறார்கள் என்பது குறித்தும் இன்னமும் முழுமையான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை. சந்தேகத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்படுகிறது. இப்பொழுது சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி ஏன் கொலை செய்யப்பட்டார் என்றால் கரந்தேனிய சுத்தாவினுடைய தரப்பு செய்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். காரணம், கரந்தேனிய சுத்தாவுக்காக அவருக்கு ஆதரவாக வாதாடிய கிரிமினல் லோயரான 45 வயது புத்திக மல்லவராஜ் சட்டத்தரணி பின்னர் கரந்தேனிய சுத்தாவிடம் இருந்து விலகி லொகுபெட்டி தரப்பிற்காக ஆஜராகி வாதாடி வந்ததாக சொல்லப்பட்டதாகவே கரந்தேனிய சுத்தாவினுடைய தகவல்கள் எல்லாம் லொகுபெட்டிக்கு இந்த சட்டத்தரணி மூலமாக தெரிய வந்திருக்கலாம். அதன் காரணமாக கோபத்திலே ஒரு பழிவாங்கும் முகமாக சந்தேகத்திலே கரந்தேனிய சுத்தா தரப்பினர் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று தான் சந்தேகிக்கப்படுகிறது. மேலே தகவல் என்னவென்றால், இந்த சட்டத்தரணியையும் அவருடைய மனைவியும் கொலை செய்வதற்காக, சுட்டு கொலை செய்வதற்காக வருகின்ற அதே கார் வண்டிக்கு
பதிலாக மற்றொரு கார் அந்த பகுதிக்கு வந்திருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். அங்கு பதிவாக இருக்கின்ற சிசிடிவி காட்சிகளை எல்லாம் வைக்க பார்க்கும் போது 2 கார் வண்டிகள் இந்த இருவரை கொலை செய்வதற்காக வருகின்றிருக்கிறார்கள். ஆகவே ஒன்று நோட்டமிட்டு இருக்கின்றார்கள் அந்த பகுதியில் எப்படி நிலவரம், அந்த இடம் சரியாக அமைந்திருக்கின்றதா, இவர்களை கொலை செய்வதற்கு இவர்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று சந்தேகிக்கிறதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அதில் இப்பொழுது அந்த கார் வண்டியில் வந்தவர்கள், இந்த கார் வண்டியில் வந்த பிரதான துப்பாக்கிதாரிகள் எல்லாம் எங்கே போனார்கள், இவர்கள் யார், இவருடைய பின்னணி என்ன என்பது குறித்தான் விசாரிப்பதற்கு 12 குழுக்கள். பார்க்கலாம் என்ன மாதிரி விசாரணைகள் நடக்கும், அந்த விசாரணைகளில் இருந்து என்ன விஷயங்கள் வெளியாக போகின்றது என்பதும் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். காரணம், அநியாயமாக இருவர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் பிரதானமான விஷயம் என்னவென்றால் அவர் ஒரு சட்டத்தரணி சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே ஒரு நீதிமன்ற கட்டமைப்புக்கே ஒரு அச்சுறுத்தல், நீதியை சார்ந்து வேலை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் அச்சுறுத்தல், சட்டத்தரணிகள் வழக்கறிஞர்கள் நீதிக்காக செயற்படுபவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பது தெரிவித்து இலங்கை நாடு பூராகவும் இருக்கின்ற சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் அவர்கள் கண்டனங்களை வெளியிட்டு நேற்று தினம் ஒரு திடீர் பொதுக்கூட்டத்தை நடாத்தி, அதாவது இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பார் அசோசியேஷன் மெம்பர்ஸும் கொழும்பிற்கு வருகை தந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடாத்தி அதில் ஒரு முடிவு எடுக்கின்றார்கள். திங்கட்கிழமையான இன்றைய தினம் ஒரு நாள் நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்து அந்த முடிவையும் அறிவிக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி என்றால் உடனடியாக இதற்கு அரசாங்கம் பதில் கூறியாக வேண்டும். இதோடு சம்பந்தப்பட்ட துப்பாக்கிதாரிகள் மற்றும் இதை செய்வித்தவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், கைது செய்யப்பட்டு உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் இன்று ஒரு கவனஈர்ப்பு, ஒரு அமைதி ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்திருந்தார்கள். ஒரு பேரணியாக அவர்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே வந்து ஒரு நடைபவனியாக சென்று வந்தார்கள். அவை இப்படியெல்லாம் அரசாங்கத்திற்கு அவர்கள் கூறுவது என்னவென்றால், சட்டத்தரணி ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார், அரசாங்கம் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, அரசாங்கம் இதற்கு பதில் கூறியாக வேண்டும், சம்பந்தப்பட்ட தரப்பினர் கைது செய்யப்பட வேண்டும், இனியும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது, இதுவே இறுதி சம்பவமாக இருக்க வேண்டும் என்று சட்டத்தரணிகள் சார்பிலே கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆகவே இன்று இப்பொழுது மாலை நேரம் ஆகிக்கொண்டிருக்கிறது. இதுவரை எந்த விதமான நீதிமன்ற நடவடிக்கைகளிலும் எந்த பகுதியிலுமே சட்டத்தரணிகள் வேலை பார்த்ததாக எந்த விதமான தகவலும் இல்லை. அனைத்து நீதிமன்றங்களுக்கு முன்பாகவும் சட்டத்தரணிகள் கருப்பு கொடிகள், எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வண்ணம், கண்டனங்களை வெளிப்படுத்தும் வண்ணம் கருப்பு கொடிகளை கட்டி அவ்வாறு ஒரு எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆகவே நாளைய தினமும் தொடருமா இல்லையா என்பது குறித்து எந்த விதமான முடிவும் இல்லை. இன்றைய ஒரு நாள் தான் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நாளைய தினம் என்ன நடக்கும் என்பது குறித்தும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். காரணம், வழக்கு விசாரணைகளுக்காக நீதிமன்றங்கள் சென்றவர்கள் இன்று திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பிரபல பெரிய வழக்கு விசாரணைகள் எல்லாம் இன்றைய இந்த ஒரு நாள் காரணமாக தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அதில் பிரதானமான ஒன்று தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு விசாரணையும் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் இந்த நீதிமன்றத்தில் சட்டத்தரணிகளுடைய ஒரு நாள் பதவி விலகல், அந்த ஆர்ப்பாட்டம், அமைதி ஆர்ப்பாட்டம் காரணமாக வழக்கு விசாரணைகள் நாளைய தினம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு விஷயம், நாமல் ராஜபக்ஷவினுடைய கிறிஸ் பில்டிங் வழக்கு விசாரணை, கிறிஸ் தொடர்மாடி அந்த சம்பந்தமான கட்டிடம் சம்பந்தமான வழக்கு விசாரணை இன்றைய தினம் எடுக்கப்படவிருந்த நிலையில் நாமல் ராஜபக்ச தரப்பினர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்து திரும்பி சென்றிருக்கிறார்கள். இன்று சட்டத்தரணிகள் யாரும் இல்லை என்ற காரணமாக. ஆனால் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் அவர்கள் வழமை போன்று அரசு தரப்பில் இருப்பவர்கள் அவர்களுடைய பணிகளை செய்து வந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அவர்களுடைய பணிகளில் எந்த விதமான பின்வாங்கலும் இல்லை. எப்போதும் போல இன்றும் அவர்கள் செயற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கிற நிலையில் இப்பொழுது இலங்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச என்ற நீதிமன்றத்திற்கு வந்து தந்துவிட்டு வெளியே வந்து ஒரு வாய்ஸ் கட் கொடுத்திருந்தார். என்ன சொல்கிறார் என்றால், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், செய்ய முடியாவிட்டால் பதவி விலகி செல்வதே சிறந்தது, பாதுகாப்பு சம்பந்தமாக வகுப்பெடுப்பதற்கு அழைத்தவர்கள் இன்று என்ன செய்வதென்று தெரியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவை என்ன பதில் கூறப்படுகிறார்கள், இதற்கெல்லாம் அரசாங்கம் பதில் கூறியாக வேண்டும் என்று மாதிரி அரசாங்கத்தின் மீது அவருடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தார். அவை இதற்கு அரசாங்க தரப்பு என்ன சொல்ல போகின்றது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அதே வேளையில் இப்போ இது சம்பந்தமாக மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது. ஒரு பக்கம் சட்டத்தரணிகளை மக்கள் பல்வேறு வழிகளில் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பல சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றது. சட்டத்தரணிகளுக்கு எதிராக பேசும் ஒரு தரப்பும் சமூகத்திலே எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. எப்படி
என்றால் இதுதான் கேள்வி. இத்தனை நாட்கள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றது. ஆனால் சட்டத்தரணிகள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்தியவர்களுக்கு ஆதரவாகவும் நீதிமன்றங்களிலே வாதாடினார்கள். அவர்களை காப்பாற்ற சட்டத்தரணிகள் மும்முரமாக செயற்பட்டார்கள். இப்பொழுது ஒரு சட்டத்தரணி சுட்டு கொலை செய்யப்பட்டதும், அதுவும் அநியாயக்காரர்களால் கொலை செய்யப்பட்டதும், சட்டத்தரணிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பினை வெளிப்படுத்தி ஒரு நாள் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகுகிறார்கள். இது நியாயமா என்ற கேள்விகளை சோசியல் மீடியாவிலே கேட்க எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே போல கேட்கிறார்கள், திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களை காப்பாற்ற அவர்களிடம் கிடைக்கின்ற லட்சக்கணக்கான பணங்களுக்காக அவர்களுக்கு சார்பாக வாதாடுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் கேள்விகளை கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பல விமர்சனங்களுக்கு இப்பொழுது சட்டத்தரணிகள் முகம் கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆகவே இப்படி விமர்சிப்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லா சட்டத்தரணிகளுமே அந்த வகையில் நாங்கள் விமர்சிக்க முடியாது. காரணம், எல்லோருமே அவர்களுடைய தொழில் ரீதியாக நீதிமன்றத்தால் 100% இவர் ஒரு குற்றவாளி என்று நிரூபிக்கும் வரை அவர்களுக்காக அவர்கள் சார்ந்த சாட்சியங்களை திரட்டி நீதிமன்றத்துக்கு முன்வைப்பது தான் சட்டத்தரணிகளுடைய சேவையாக இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் இது சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு தெளிவை பெற்றுக் கொடுப்பதற்காக சட்டத்தரணி தம்பையா அவர்களுடன் ஒரு நேர்காணல் செய்திருந்தோம். ஆகவே சுருக்கமாக இந்த ஒரு சில கேள்விகள், அதாவது சமூக வலைத்தளங்களில் சமூகத்தில் இருப்பவர்களால் எழுப்பப்படுகின்ற கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு ஒரு சட்டத்தரணியிடமிருந்தே பதில்களை பெற்றுக்கொள்வோம், பெற்று அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் என்ற நோக்கத்தில் அந்த காணொளி செய்யப்பட்டதாகவே நீங்கள் இப்பொழுது அவருடன் நான் கேட்ட கேள்விகளும் அதற்கு ஒரு சட்டத்தரணியாக அவர் வழங்கிய பதில்களையும் பார்க்கலாம். போன வருஷம் எடுத்துக்கொண்டால் 150க்கும் அதிகமான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இலங்கையில் பதிவானது. கடந்த வருடம் ஆரம்பமே பிப்ரவரி 19ஆம் தேதி நினைக்கிறேன், நீதிமன்றத்திற்குள்ளே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம், அதில் பெயர் போன திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற கணேமுள்ள சஞ்சீவ சுட்டு கொலை செய்யப்படுகின்றார். அதை செய்தது KL பத்ர பத்மி தரப்பு வெளிநாட்டிலும் தலைமறை வாங்கி செய்தார்கள். இப்போ இப்படி இருக்கிற இடத்தில் அதுவரை எதிர்ப்பு காட்டாத, ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் இருந்து விலகாத சட்டத்தரணிகள் இன்று ஒரு சட்டத்தரணி சுட்டு கொலை செய்யப்பட்டதுமே அவசரமாக பார் அசோசியேஷனை ஒன்று திரட்டுகிறார்கள், ஒரு அவசர கூட்டத்தை நடத்துகிறார்கள். இன்று அனைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்தும் விலகி இருக்கின்றார்கள். இப்போ சமூகத்திலிருந்து ஒரு கேள்வி எழுகிறது, உங்களுக்கு வந்தால் இரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்பதை போல ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. பதில், அதாவது சட்டத்தரணிகள் சங்கம் தனது அங்கத்தவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்காகவும் ஏற்படுத்தப்படும் தீங்குகளுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டியது ஒரு கடமை. அந்த அடிப்படையிலே சட்டத்தரணிகள் எடுக்கும் நடவடிக்கைகளை நாம் ஆதரிக்கின்றோம். அதே வேளை சட்டத்தரணிகளும் ஒரு சமூகத்தின் ஒரு அங்கம் என்ற அடிப்படையிலே சட்டத்தரணிகளின் நிலைப்பாடை மாத்திரம் நான் கொள்ள முடியாது, நான் மக்கள் சார்ந்த ஒரு நிலைப்பாடையும் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது அபிப்பிராயமாகும். அதேவேளை இந்த சட்டத்தரணிகள் மாத்திரம் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இந்த போதை வஸ்து பிரச்சனையை தீர்க்க முடியாது. இது தனிப்பட்ட சட்டத்தரணிகளுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை, ஒட்டுமொத்த நாட்டிற்குமான ஒரு பிரச்சனையாகும். ஆகவே இந்த பிரச்சனைகளில் இந்த போதை வஸ்து துறையில் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் நபர்கள் உண்மையில் நாட்டின் தலைவர்கள். இந்த சிலர் போலீஸாரும் இராணுவத்தினரும் கூட இந்த போதை வஸ்து கடத்தும் நபர்கள் என்று கூறப்பட்டு சில நபர்களை சுட்டுக் கொண்டார்கள். என்கவுண்டர்ஸ் என்று சொல்கின்றோம், சுட்டுக் கொண்டார்கள். அது அப்போது நாங்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். ஏனெனில் சட்டவாட்சி என்றால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அங்குதான் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இங்கு யார் அந்த போதை வஸ்து கடத்தலில் ஈடுபட்டும் தலைவர்களோ, நாட்டின் தலைவர்களோ, அவர்கள் தங்களது வேலையாட்களை தங்களது பெயர்களை மறைப்பதற்காக சுட்டுக் கொள்கிறார்கள். இதுதான் கடந்த காலங்களில் நடந்தது. அப்போ அதனால்தான் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். இவர்கள் விசாரணைக்கு முன்னிறுத்தப்பட வேண்டும், நீதிமன்றங்களில் முன்னிறுத்தப்பட வேண்டும், உண்மையான குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட வேண்டும். உதாரணத்துக்கு பெரும் தலைவர்கள் பின்னணியில் இருக்கிறார்கள், சுட்டுக் கொல்லப்படும் நபர்கள் அவர்களது வேலையாட்கள். முதலீடு செய்து வியாபாரம் செய்பவர்கள் வேறு,
சுட்டுக் கொல்லப்படும் நபர்கள் அவர்களது எடுபடிகள். ஆகவே மக்கள் இவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் போது மகிழ்ச்சி அடைந்தார்கள். நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. உண்மையான குற்றவாளியை மறைப்பதற்கு ஒரு சதி நடக்கிறது என்பதை தான் நாங்கள் வலியுறுத்தினோம். இந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் ஒன்று வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கின்றார்கள் ஏதோ ஒரு பிழையான வழியில், சட்டத்திற்கு முரணான வகையில். ஆகவே அப்படி செய்தும் கூட இங்கு அவர்களுக்கு துரோகம் நிறைவேற்பவர்களை, அவர்களுடைய கோபக்காரர்களை, இப்படி இளைஞர்கள், சிறு வயதில் தான் இப்போ துப்பாக்கிதாரிகளாக இருக்கிறார்கள், அவர்களை பயன்படுத்தி அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு தொகையை போட்டு அவர்களை இந்த தூண்டுவது, துப்பாக்கி விட்டு செய்யுமாறு தூண்டிவிட்டு அவர்கள் அதை செய்ததும் எங்காவது சென்று மாட்டிக்கொண்டதும் அவர்களை வெளியில் எடுப்பதற்கு அங்கிருந்து லட்சக்கணக்கான பணம் சட்டத்தரணிகளுக்கு கிடைக்கின்றது. இதுதான் நிலவரம். அப்படி இருக்கும்போது முடிந்தவரை சட்டத்தரணிகளும் அவர்களுக்காக வாதாட செய்கின்றார்கள். ஆனால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் குற்றம் செய்திருக்கிறார். ஆனால் நீதிமன்றத்தில் தான் அது உறுதி செய்யப்பட வேண்டும். அது ஓகே, அதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரணம். ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு கோபம் இருக்கின்றது. ஒரு குற்றவாளி என்று தெரிந்தும் சட்டத்தரணிகள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்களே, அப்போ அரசாங்கம் எத்தனை வேலை திட்டங்களை முன்னெடுத்தும் வேலை இல்லை. காரணம் என்ன? இப்படியானவர்கள் ஏதோ ஒரு சிறிய துளைக்குள் இவர்கள் தப்பித்து விடுகிறார்கள். தப்பித்தவுடன் வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள். அப்புறம் அவர்களை பிடிக்க முடியாது. பிறகு அவர்கள் தான் பெயர் போன பிரபல தாதாக்களாக உருவாகிறார்கள். இப்படி ஒரு குற்றச்சாட்டு சமூகத்தில் இருக்கிறது. இதற்கு என்ன பாரு? அதாவது சட்டத்தரணியானவர் எல்லோரும் இந்த கொள்கை பெரும்பாலான கொள்கையோடு தான் இருக்கின்றார்கள். இவ்வாறு போதை வஸ்து கடத்தும் நபர்களுக்கு ஆதரவாக முன்னிலையாகும் சட்டத்தரணிகள் மிகவும் சொற்பமானவர்கள் தான், பணத்திற்காக செய்கின்றார்கள். ஆனால் ஒரு நபருக்கு சட்ட உதவி வழங்க வேண்டியது அது தொழில் ரீதியாக அவருடைய கடமை. ஒரு வைத்தியருக்குள்ள கடமை. ஒருவன் காயப்பட்டு வரும்போது அவனுக்கு வைத்திய உதவி அவ்வாறே. ஆனால் இந்த போதை வஸ்து வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மக்கள் சமூகத்திற்குள் தான் இருக்காங்க. அவர்கள் விநியோகிப்பது மக்களுக்கு தான். ஆகவே அவரை கைது செய்யாமல் செய்வதோ அவர்கள் யாரென்று அடையாளப்படுத்துவதோ இந்த புலனாய்வுத்துறைக்கு சிரமமான ஒரு விடயம் அல்ல. திட்டமிட்ட குற்றவாளிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் கொள்கைவாதிகள் அல்ல. கழுத்தில் சயனைடை கட்டிக்கொண்டு போதை வஸ்து விற்பதில்லை அவர்கள். சரியா? ஆகவே இது அனைவரும் இந்த இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். எது சாதாரண குடிமகன் தொடக்கம் மதகுருமார் செல்லும் V8 வாகனங்கள், மதகுருமார் அனுபவிக்கும் சொத்துகள் அனைத்தும் இவர்கள் வழங்கியது தான். சந்திக்கு சந்தி, அதாவது மத அடையாளங்களை நிறுவுதலுக்கு பின்னால் இவர்கள் இருக்கின்றார்கள். அதை ஆராய்ச்சி செஞ்சாலே இவர்களை அடையாளம் கண்டு கைது செய்து விட முடியும். ரைட். அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போது சரி, இன்றைய தினம் சட்டத்தரணிகள் எல்லாம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சட்டத்தரணி சுட்டுக் கொல்லப்பட்டதை எதிர்த்து. அதே போல் ஒரு நீதியான விசாரணை இடம்பெற வேண்டும், இதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று இப்பொழுது கேட்டிருக்கிறார்கள். ஒரு டவுட் அங்கே வருகிறது. இப்போது ஒருவேளை ஒரு தரப்பு கைதாகுது, ரைட், இவர் தான் அகுரைகோடவில் இந்த சட்டத்தரணியும் அவருடைய மனைவியும் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு கொன்றார்கள். அப்போ அவர்களுக்கும் ஒரு தரப்பு ஆஜராகத்தானே வேண்டும். லோயர்ஸ் ஆஜராவார்களா இல்லையா? இல்லை, அதாவது சட்டத்தின் முன்பு போகும்போது நீதிமன்றத்திற்கு உதவி செய்வது தான் சட்டத்தரணிகளின் வேலை. அப்ப ஏதோ ஒரு வகையில் ஒரு நபர் எதை கூறுகின்றார் என்பதை நீதிமன்றத்திற்கு எடுத்து வழங்க வேண்டும். பூசாரி இல்லாத சாலைக்கு மக்களுடைய வேண்டுதல்களை பூசாரி எடுத்து கடவுளுக்கு சொல்லணும். அவ்வாறு ஒரு ஊடகமாக தான் சொல்லலாம். அதாவது ஒரு சந்தேக நபர் அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபர் கூறுவதை நீதிவானுக்கு அறிவிக்க வேண்டும். அவரது மொழி விளங்கும் மொழியில் அறிவிக்க வேண்டும். அதற்கு உள்ள உரிமை அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் உள்ள உரிமை. அது தான் ஒரு சட்டத்தரணியை ஈடுபடுத்துவதற்கான உரிமை. அந்த உரிமையை யாரும் மறக்க முடியாது. ஆகவே இந்த போதை
பொருள் வர்த்தகம், அதனுடன் சார்ந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், இப்படி ஏராளமான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையில் இதுவரை 9 துப்பாக்கிச்சூடுகள், அதாவது இந்த வருடம் 2026 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் இன்றைய தேதி வரை 9 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகி இருக்கின்றது. அதில் 9 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். ரைட், இது தொடருமா அல்லது இடையில் நிறுத்தப்படுமா? இதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று அடையாளம் காணப்படுவார்களா? இந்த தொடர் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நிறுத்தப்பட்டு இதை வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்து இங்கிருக்கின்ற இளைஞர்களை பாவித்து பணத்துக்காகவும் போதைப் பொருளை கொடுத்தும் அவர்களை அடிமைகளாக செயற்படுத்துகின்ற வெளிநாட்டு தாதாக்கள் கைது செய்யப்படுவார்களா இல்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது, பலராலும் எழுப்பப்படுகிறது. ஆகவே இலங்கை போலீஸ் திணைக்களம், இராணுவம் உட்பட இலங்கை அரசாங்கம் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், அண்டர்வேர்ல்டு ஆக்டிவிட்டீஸ், பாதாள உலக நடவடிக்கைகளை எப்படி நிறுத்தப் போகின்றார்கள், எத்தனை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள், இனியும் இந்த திட்டங்களை வைத்துக்கொண்டு இந்த பாதாள உலக நடவடிக்கைகளை நிறுத்த முடியாவிட்டால் அது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் சரி, பாதுகாப்பு தரப்பினரும் சரி, அரசாங்கத்திலும் சரி, அது ஒரு ஃபெயிலாகவே கருதப்படும். ஆகவே இனி என்ன மாதிரியான கட்டங்களை எடுக்கப் போகிறார்கள், ஆக்ஷன்கள் இனி அதிரடியாக இருக்குமா இல்லை என்பது குறித்து பார்க்க வேண்டும். 2 தரப்புக்கு இடையில் நடக்கின்ற மோதலால் இடையிலே அப்பாவி மக்களும் இளைஞர்களும் பலியாகின்றார்கள். ஜிதுப்பிட்டியில் நடந்த ஒரு துப்பாக்கி சம்பவத்தில் மன்னார் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் சிகை அலங்காரம் செய்து கொள்வதற்காக சென்ற வேளையில் அவர் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் இருக்கிறது. ஆனால் உண்மை தன்மை என்ன, அதன் பின்னணி என்ன, அவருக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என்ற மாதிரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் இன்னமும் எதுவிதமான உறுதிப்படுத்தப்படவும் இல்லை. ஆகவே பார்க்கலாம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று. நாளைய நியூஸ் இன்சைட் நிகழ்ச்சியோடு சந்திக்கின்றேன். ஒளிப்பதிவாளர் லிசிஹருடன் நான் டில் ஷர்மின்சன். நன்றி, வணக்கம்.